திருப்பூர் குமரன் கல்லூரியில் உள்ள வளாகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பெயரை சூட்ட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சிங்காநல்லூரில் 15 ஏக்கர் பரப்பளவில் 960 வீடுகள் கொண்ட வளாகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அங்கு வசித்தவர்களுக்கு வேறு இடத்தில் புதிய வீடுகள் கட்டி தரப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஈரோடு சம்பத் நகர், பெரியார் நகரில் 12 குடியிருப்புகளும் கட்டி முடிக்கப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்னை லாய்ட்ஸ் காலனியில் குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் 450 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் நிலை என்ன என கேள்வி எழுப்பிய உடுமலை ராதாகிருஷ்ணன், திருப்பூர் குமரன் கல்லூரியில் உள்ள வளாகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மாவின் பெயரை சூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார்.